திரையுலகில் பல நகைச்சுவை நடிகர்கள் வந்து போயிருக்கிறார்கள். அதில் சில பேர் மட்டும் தங்களது தனித்துவமான திறமையால், வித்தியாசமான காமெடி செய்யும் பாணியால் ரசிகர்கள் மனதில் இடம்பெற்று நீண்ட நாட்கள் நிலைத்து நின்றிருக்கிறார்கள். அப்படி ஒருவர்தான் நடிகர் சந்திரபாபு. அதே சமயம் சினிமாவில் ஹீரோவாக நடிப்பவர்களை விட காமெடி நடிகர்கள் பலரிடம் ஈகோவும் அகம்பாவமும் அதிகமாக இருக்கும் என்று பல படங்களில் பணியாற்றியவர்கள் பேட்டிகளில் சொல்வதை கேட்டிருப்போம். ஆனால் சந்திரபாபு மற்றும் எம்ஜிஆர் இருவர் தொடர்பாக நடந்த ஒரு விஷயத்தை, குறிப்பாக எம்ஜிஆரை வைத்து சந்திரபாபு தயாரித்த படத்தில் வேண்டுமென்றே நடித்து தராமல் எம்ஜிஆர் இழுத்தடித்து அவரை கடனாளியாக்கி நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினார் என சொல்லப்பட்டு வந்த விஷயத்தில், அதில் இவ்வளவு நாட்களாக மறைக்கப்பட்டு வந்த ஒரு உண்மையை வெளியே வேறு விதமாக சொல்லப்பட்டு வந்த ஒரு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரபாபுவும் மற்ற நடிகர்களைப் போலதான் வாய்ப்புக்காக சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு வந்தார். எம்ஜிஆர், சிவாஜி என இரண்டு மிகப்பெரிய ஹீரோக்களுடன் நண்பராக இணைந்து நடிக்கும் வாய்ப்பையும் பெற்றார். எம்ஜிஆரும் சரி, சிவாஜியும் சரி, சந்திரபாபுவின் காமெடி பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆக தங்களை கூட அண்டர் பிளே செய்து கொண்டு அவருக்கு நிறைய இடம் கொடுப்பார்கள். காரணம், அந்த காட்சி நன்றாக வர வேண்டும், சந்திரபாபுவின் திறமை வெளியே தெரிய வேண்டும் என்றுதான். அப்படி சந்திரபாபு நன்கு வளர்ந்து வந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு சினிமா தயாரிப்பாளராக மாறி படம் எடுக்கும் ஆசையும் வந்தது. அப்படி அவர் தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிற ஒரு படத்தை இயக்கி வெளியிட்டார். அந்த படம் சுமாராக தான் ஓடியது. ஆனாலும் அப்போது அவர் எம்ஜிஆரின் படங்களில் அதிகமாக நடித்து வந்ததால் எம்ஜிஆரிடம் எனக்கு ஒரு படம் நீங்கள் நடித்து தாருங்கள் என்று கேட்டார். எம்ஜிஆரும் நட்பின் அடிப்படையில் சந்திரபாபு இயக்கத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். மாடி வீட்டு ஏழை என்கிற பெயருடன் அந்த படத்தின் படப்பிடிப்பும் துவங்கியது. ஆனால் முதல் நாள் படப்பிடிப்பில் மதிய உணவுக்காக வீட்டுக்கு சென்ற எம்ஜிஆர் மீண்டும் படப்பிடிப்புக்கு திரும்பவே இல்லை. ஒரு நாள் படப்பிடிப்போடு அந்த படம் அப்படியே நின்றுவிட்டது. அதற்கு என்ன காரணம் என கொஞ்ச காலம் முன்பு வரை சொல்லப்பட்டு வந்தது என்றால், சந்திரபாபு வைத்த கேமரா கோணங்களை எம்ஜிஆர் மாற்றினார். அது சந்திரபாபுவுக்கு பிடிக்கவில்லை. படத்தின் டைரக்டர் நான் தான், எனவே கேமரா கோணம் அமைப்பது என் உரிமை, அதை மாற்ற உங்களுக்கு உரிமை இல்லை என்று சந்திரபாபு பேசியதாகவும், அதனால் ஏற்பட்ட விவாதத்தில் கோபப்பட்டு படப்பிடிப்பை விட்டு எம்ஜிஆர் வெளியேறியதாகவும் தான் நீண்ட நாட்களாக சொல்லப்பட்டு வந்தது. அது மட்டுமல்ல, பின்னர் எம்ஜிஆர் வேறு படங்களில் நடிக்க துவங்கிய நிலையில் எப்படியும் இந்த படத்தை எடுத்து முடித்து விடலாம் என நம்பிக்கொண்டிருந்தார் சந்திரபாபு. மீண்டும் எம்ஜிஆரை அணுகிய சந்திரபாபு கால்ஷீட் கேட்க, அது குறித்து தன்னுடைய அண்ணன் சக்கரபாணியிடம் பேசிக்கொள்ளும்படி எம்ஜிஆர் கூறிவிட்டார். சக்கரபாணியை கால்ஷீட் விஷயமாக சந்திரபாபு சந்தித்து பேசிய போது இருவருக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தில் எம்ஜிஆரின் அண்ணனையே அடிக்க சென்றுள்ளார் சந்திரபாபு. இது எம்ஜிஆர் காதுக்கு போக, இனி உன் படத்தில் என்னால் நடிக்கவே முடியாது என கூறிவிட்டாராம். ஒருவேளை இந்த படத்தில் எம்ஜிஆர் நடித்திருந்தால் சந்திரபாபு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்திருக்க மாட்டார் என்பதே பலரது கருத்தாக தற்போது வரை இருக்கிறது. ஆனால் நடந்த உண்மையே வேறு ஒரு பக்கம். சந்திரபாபு கதாநாயகனாக நடித்த படம் சரியாக போகாத நிலையில் அவர் காமெடி வேடத்தில் நடிக்கும் திரைப்படங்களின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே சென்றது. தன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து எப்படியும் எழுச்சியை காண வேண்டும் என்கிற நோக்கில் சந்திரபாபு ஒரு படத்தை இயக்க வேண்டும் என்கிற முடிவில் இறங்கினார். படம் கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்பதால் தான் எம்ஜிஆரை வைத்து அந்த படத்தை இயக்க முடிவு செய்தார். அதன்படி எம்ஜிஆரிடம் தான் எழுதிய கதையை, மாடி வீட்டு ஏழை என்கிற படத்தின் கதையை சந்திரபாபு கூற, கதை பிடித்து போனதால் எம்ஜிஆர் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். இந்த படத்தில் எம்ஜிஆர் ஜோடியாக நடிகை சாவித்ரி நடிக்க இருந்தார். இங்கே ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டும். உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட என சொல்வது சாவித்ரி சந்திரபாபு விஷயத்தில் மிகச் சரியாக இருந்தது. மாலை நேரத்தில் சாவித்ரி மது அருந்துவதற்கு கம்பெனி கொடுப்பவராக இருந்தார் சந்திரபாபு. இப்படிதான் மதுவுக்கு அடிமையாகி போனார் சாவித்ரி. அந்த நட்பின் அடிப்படையில் சாவித்ரி 25,000 கொடுத்து உதவியதால் தான் மாடி வீட்டு ஏழை திரைப்படத்தில் நடிப்பதற்காக எம்ஜிஆருக்கு அட்வான்ஸ் தர சந்திரபாபுவால் முடிந்தது. அதே சமயம் சொந்தமாக படம் எடுக்கும் சந்திரபாபுவுக்கு உதவி செய்யும் விதமாக தனது பங்கிற்கு இந்த மாடி வீட்டு ஏழை படத்திற்கு ஒரு ஃபைனான்சியரை நிதி உதவி செய்யும்படி ஏற்பாடு செய்து சிபாரிசு பண்ணியதே எம்ஜிஆர் தான். அப்படி இருப்பவர் சந்திரபாபுவின் மீது ஏற்பட்ட ஈகோ காரணமாக படத்தை நிறுத்துவாரா என்ன? இங்கேதான் சந்திரபாபு ஆடிய ஆட்டம் பற்றி சொல்லியாக வேண்டும். இந்த படம் துவங்குவதற்கு முன்பாகவே எம்ஜிஆர் ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த ஃபைனான்சியரை சந்திப்பதற்காக அடிக்கடி அவரது வீட்டிற்கு சென்று வந்துள்ளார் சந்திரபாபு. அந்த சமயத்தில் சந்திரபாபு நடிப்பிற்கு ரசிகர்கள், குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஓரளவு நல்ல வரவேற்பு இருந்தது.
சரோஜா தேவி, பத்மினி போன்ற கதாநாயகிகளே சந்திரபாபுவுடன் இணைந்து நடித்துள்ளார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் இவருடைய வளர்ச்சி எந்த அளவில் இருக்கும் என்று. மேலும் தன்னுடைய திருமண வாழ்க்கையின் கனவு ஒரே நாளில் சிதைந்த நிலையில் பெண் மோகமும் சந்திரபாபுவை பிடித்து கொண்டது. அப்படி அந்த ஃபைனான்சியர் வீட்டிற்கு சந்திரபாபு வந்து சென்ற சமயத்தில் ஃபைனான்சியரின் மனைவிக்கு சந்திரபாபு மீது காதல் ஏற்பட்டது. இதனால் ஃபைனான்சியர் இல்லாத நேரத்தில் அடிக்கடி சந்திரபாபு அந்த வீட்டிற்கு வந்து சென்று தனது சந்திப்பை நெருக்கமாக்கினார். இந்த விஷயம் ஒரு கட்டத்தில் அந்த ஃபைனான்சியருக்கு தெரிந்து விட்டது. அவர் நேராக எம்ஜிஆரிடம் வந்து, உங்களை நம்பிதானே நான் அந்த சந்திரபாபுவுக்கு ஃபைனான்ஸ் செய்ய முன் வந்தேன், அவரை என் வீடு வரை அனுமதித்தேன், இப்போது அவர் என் குடும்பத்தையே கெடுத்து விட்டார் என்று கதறி எழுதுள்ளார். இதனை கேட்டு கோபமான எம்ஜிஆர் சந்திரபாபுவை வரவழைத்து இந்த விஷயம் உண்மைதானா என்று கேட்டார். அதற்கு சந்திரபாபு மறுத்து பதில் கூறுவார் என்று பார்த்தால் மாறாக, ஆமாம் உண்மைதான், ஆனால் அந்த பெண்மணியாக தான் விரும்பி என்னிடம் வந்தார், நான் ஒன்றும் அவரை பலவந்தப்படுத்தவில்லை என்று எம்ஜிஆருக்கு திமிராக பதிலளித்தார். உடனே எம்ஜிஆர், அந்த ஃபைனான்சியரை உனக்கு சிபாரிசு செய்தது நான் தான், இப்போது நடந்த தவறுக்கு நானும் பொறுப்பாளியாகிவிட்டேன், இனி அவர் வீட்டு பக்கம் நீ செல்லக்கூடாது என்று எம்ஜிஆர் எச்சரித்தார். ஆனாலும் சந்திரபாபு அதை காதில் வாங்காமல் தனது பழக்கத்தை தொடரவே செய்தார். படப்பிடிப்பின் போது கூட இது தொடர்பான வாக்குவாதங்கள் இருவருக்கும் அதிகமானதால் தான் எம்ஜிஆர் படப்பிடிப்பை விட்டு வெளியேறினாரே தவிர ஈகோ காரணமாக அல்ல என்கிற உண்மை பின்னாளில் வெளிச்சத்திற்கு வந்தது. எப்படிப்பட்ட திறமையான கலைஞனையும் குடிப்பழக்கம், தவறான பெண் பழக்கம் அவனது வாழ்க்கையை சீர்குலைத்துவிடும் என்பதற்கு சந்திரபாபுவும் ஒரு உதாரணம். நண்பர்களே, இதே போன்று இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, கமெண்ட்களை பதிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.